புனித டோன் போஸ்கோ அவரு கனவு, ஏன்னா அவருடைய கனவெல்லாம் இறைவாக்கு கனவுங்க, ரொம்ப ஸ்பெஷலான கனவுகள். அதுல அவர் நரக கனவு பார்க்கிறார், ஆண்டவர் காட்டுறார். அவருடைய ஆரட்டரியில இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் குழுவில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க எல்லாம் ஒவ்வொன்றா நரகத்துல போய் விழுந்துகிட்டே இருக்கிறாங்க. கனவுல பார்க்காரு, ஓட்டமா ஓடி நரகத்துல விழுறாங்க, தடுக்கவே முடியல. இப்போ அந்த நரகத்தெல்லாம் பார்த்துட்டு, பெரிய கனவு நான் சுருக்கமா சொல்றேனே, நரகத்தெல்லாம் பார்த்துட்டு வராரு. ஏன்னா நரகத்துக்கு கதவு வெளியே பூட்டியிருக்கும், நீ உள்ள இருந்து திறக்க முடியாது. எல்லாத்தையும் பார்க்கிறாரு, பார்த்துட்டு வெளியே வந்துட்டாருங்க. நரகம் வந்துட்டு வெளியே வந்துட்டார். வெளியே வந்ததும் தூதர் சொல்றாரு, அந்த நரகத்துல வெளியே வந்துட்டல, அந்த காம்பவுண்ட் வால்ல உன் கையை வை. உள்ள எவ்வளவு பெரிய ஏக்கர் இடம், எவ்வளவு நெருப்பு, அவ்வளவு தொலைக்கு வெளியே வந்துட்டு காம்பவுண்ட் வால்ல கை வைக்கிறாருங்க. கை பொத்து போச்சு. கனவுல மட்டும் இல்ல, காலையில எந்திரிச்சு பார்க்காரு, கை பொத்து போயிருக்குங்க. கனவுல நரகத்தின் சுவரை தொட்டவருக்கு கை பொத்து போச்சு. அப்பதான் தூதர் சொன்னாரு, இந்த ஊர்ல 4 பேர் அலைவாங்க, என்னன்னா நரகம்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா, அங்கே நெருப்புலாம் கிடையாதுன்னு சொல்லுவான், நீ உன் கையை காமி. அட பாவிகளா, கனவுல நான் நரகத்தை தொட்டையா, கை பொத்து போச்சுன்னு சொல்லுப்பா அப்படின்னு புனித டொன் போஸ்கோ சொல்றேன். அதனால நினப்பு பொழப்ப கெடுக்க கூடாதுங்க. நான் நரகத்துக்கு போக மாட்டேன், நான் மோட்சத்துக்கு தான் போவோம். முதல்ல இந்த நவம்பர் மாசத்துல நரகம்னா என்ன, மோட்சம்னா என்ன, உத்திரிக ஸ்தலம்னா என்ன தெரிஞ்சுக்கிடுவோம். ஏன் வாழ்க்கை, நான் வாழ்கிற வாழ்க்கை, என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய இறை பற்று, நான் எங்கே போவேங்கிறத முடிவு பண்ணோம். நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க நரகமா மோட்சமானு. நல்ல முடிவு எடுப்போம், நமக்கு நல்ல ஒரு மறுவாழ்வு கிடைக்கட்டும்.